ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். காக்க காக்க கால்களை காக்க, நோக்க நோக்க தினமும் நோக்க. என்னங்க அது? ஆமாங்க, டயபெட்டிக் பாப்புலேஷனுக்கு காலில் புண்ணு வரக்கூடிய ஆபத்து ஜாஸ்தி, கால் இழப்பு உண்டாகக்கூடிய ஆபத்து ஜாஸ்தி. தட் இஸ் ஆம்புடேஷன். ஏன்? எவ்வரி 20 செகண்ட்ஸ் டயபெட்டிக் பீப்புளுக்கு உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கால் இழப்பு உண்டாகுது. விபத்துக்கு அடுத்தபடியாக காலை இழப்பது டயபெட்டிக் பீப்புள். அதை தடுக்க முடியுமா? எதனால் அது உண்டாகுது? லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ், கட்டுப்பாடு இல்லாத சக்கரை வியாதி, ஸ்மோக்கிங், காலில் இரத்த குழாய்களை அடைக்கிறது, கால் நரம்புகள் உணர்விலிருந்து பாதிப்பு உண்டாகிறது. டயபெட்டிக் சென்சரி பெரிஃபரல் நியூரோபதி, அதாவது அந்த நோயாளிகளுக்கு காலில் எரிச்சலோ குடைச்சல், குத்தல், காந்தல், மதமதப்பு, இது போல பல சிம்டம் உண்டாகலாம். இன்னும் சில நோயாளிகளுக்கு எந்த சிம்டமே இல்லாமல் காலில் இது இந்த மிஸ்டேக் காட்டும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்? சிம்டம் உண்டோ சிம்டம் இல்லையோ, காலில் தொடு உணர்வு, வலி உணர்வு, சுடு உணர்வு கம்மியாக இருக்கும். தட் இஸ் லாஸ் ஆஃப் சென்சேஷன் டு டச், டெம்பரேச்சர் அண்ட் பெயின். அதனால் அவங்க அவசியம் காலில் ஃபுட்வேர், காலனி போடணும். நம்ம நாட்டில் பேர்ஃபுட் வாக்கிங் ரொம்ப காமன். பழனி பாத யாத்திரை, சபரிமலைக்கு, இந்த மாதிரி பல அக்கேஷனில் காலனி இல்லாமல் போகிறாங்க. அந்த நம்ம நாட்டில், தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, பல இடங்கள் இது காமன். அப்போ டயபெட்டிக் பீப்புளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணணும், கண்டிப்பாக காலனி அவங்க போடணும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ளேயும் காலனி போடணும். வீட்டுக்குள்ளேயா? ஏங்க, எங்கள் வீடு பக்காவாக இருக்கும், டைல்ஸு, மார்பிள், மொசைக்கு, எதுனாலும் ஓகேங்க. வீட்டில் செப்பல் அவசியம் போடணும். பாத்ரூமில் ஒன்று யூஸ் பண்ணணும், வீட்டுக்குள்ளே ஒன்று, வெளியே ஒன்று பயன்படுத்துங்க. ஏன் அப்படின்னா, இந்த கடந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நோயாளிகள் வீட்டில் செப்பல் போடாததுனால காலில் புண்ணு வந்தவங்க, காலில் புண்ணு சலம் கொத்தது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூடம் பொருத்தி அந்த தீக்குச்சி கீழே அதில் அணைக்காமல் போட்டு அதில் காலை மிதித்தது, அந்த கங்கில் மிதித்தது, சாம்பிராணி போட்டு அந்த கங்கில் மிதித்தது, காலில் ஸ்டேப்லர் பின்னு, இதெல்லாம் உள்ளே போய் அவங்களுக்கு இந்த உணர்ச்சி இல்லாததுனால அவங்களுக்கு தெரியல. காய்ச்சல் சலங்கோத்து இதானவனா தான், குளிர் காய்ச்சல் தான் பெட்டுக்கு வர்றாங்க, வைத்தியம் பார்க்க வர்றாங்க. அதனால கால் இழப்பை தடுக்கணும், கால் புண்ணை தடுக்கணும், காலை பாதுகாத்துக்குங்க. அவசியம் வீட்டுக்குள்ளே செப்பல் போடுங்க. ஆல் தி பெஸ்ட்.